நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், சடவாதம் என்கிறது இறைவனை மறந்த ஒரு நிலை. இதை மனுஷன் கொண்டு வர அப்பெல்லாம் நம்முடைய மக்களிடத்துல அல்லாட பயம் கூட இருந்துச்சு. அல்லாட பயம், அல்லான்னு சொல்றது கூட இருந்துச்சு. வார்த்தைக்கு வார்த்தை அல்லான்னு சொல்லுவாங்க. குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகள் நிறைய இருக்கு. மகரிபுக்கு வீட்டில் எல்லாருமே வந்து சேர்ந்துருவாங்க. மகரிப் பிறகு ரோட்டில் நிற்கிறது இல்லை. பெரியாக்கள் எப்படியும் எஷாவோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒரு தெருவில் முஸ்லீம் ஏரியாவில் இறங்கி நடந்தா குர்ஆன் ஓதுற சத்தங்கள் கேட்கும். ஆ பாத்தான்னு சொல்லி கொடுக்குற சத்தங்கள் கேட்கும். உம்மாமார் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவாங்க. பிள்ளைகள்கிட்ட உம்மாவுடைய தாய் தகப்பனுடைய நெருக்கம் கூட இருக்கும். பயான் போறது, குர்ஆன் ஓதுறது, மார்க்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கூட இருந்துச்சு. அப்பெல்லாம் வேலையும் கூடத்தான் இருந்துச்சு. நெல்லு குத்தணும், விறகு வெட்டணும், தண்ணி சுமக்கணும், அடுப்பு ஊதணும். இப்படி கஷ்டப்பட்டுத்தான் சமைக்கிறது. அப்படி செய்த காலங்களை குர்ஆன் ஓதி கொடுக்கிறது, படிச்சு கொடுக்கிறது, பாடம் சொல்லி கொடுக்கிறது, நிலாப்பாட்டு சொல்லி சோறு ஊட்டுறது, புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தே நடந்து போறது. ஒரு மாமி வீட்டுக்கு மைனி வீட்டுக்கு போறேன்டா புருஷனும் பொண்டாட்டியும் ரோட்ல சேர்ந்தே நடந்து போவாங்க. போகும்போதெல்லாம் கதைச்சிக்கிட்டே போய் கதைச்சிட்டு இருவாங்க. கணவன் மனைவி சேர்ந்து இருந்த விதம் அப்ப கூட இருந்துச்சு. பேசிக்கிட்டு இருப்பாங்க. பெண்கள் தங்கச்சி, தாத்தா, உம்மா, உம்மம்மா, பக்கத்து வீடு, மாமி, மதினி என்று ஒன்று கூடி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க கூடி பேசுவாங்க, பேன் பார்ப்பாங்க. ஒரு வீட்டில் அவல் இடிக்கிறது, மாவிடிக்கிறது, ஏதோ ஒரு ஸ்வீட் ஒன்று செய்யறதா இருந்தால் பலரை உதவி தேவை. உலக்கம் மாற்றணும், உரல் மாற்றணும், அடுப்பில் ஒரு ஆள் நிற்கணும், ஒரு ஆள் வறுத்து கொட்டணும். அப்போ பல பெண்கள் சேர்ந்துருவாங்க. என்ற வீட்டில் ஒரு வேலைன்னா பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் கால் பண்ணால் சந்தோஷமாக வந்து அதில் பங்கெடுப்பாங்க. நாளைக்கு அந்த வீட்டுக்கு இவ போவா. இப்படியான ஒரு தொடர்பாடல் இருந்துச்சு. இப்ப எல்லாமே பாக்கெட்ல வருது, எல்லாமே டின்ல வருது, எல்லாமே கடையில வருது, எல்லாமே பட்டனை தட்டினா வருது, எல்லாமே தெப்ப திறந்தா வருது, எல்லாமே கொச்சிக்கு அரைக்க தேவையில்ல, அரிசி புடைக்க தேவையில்ல, நெல்லு குத்த தேவையில்ல, விறகு வெட்ட தேவையில்ல, தண்ணி சுமக்க தேவையில்ல, செகண்ட்ல வேலை முடியும். ஆனால் நேரம் இல்லையாம். எங்க போன அந்த நேரம்? நேரம் இல்லை. பயானுக்கு போக நேரம் இல்லை, குர்ஆன் ஓத நேரம் இல்லை, குர்ஆன் கேட்க நேரம் இல்லை, ஹதீஸ் புத்தகம் வாசிக்க நேரம் இல்லை, மார்க்கத்தை படிக்க நேரம் இல்லை, சொந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை, டியூஷன், புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இருந்து பேச நேரம் இல்லை, பிசி. என்ன நடந்த? இதுதான் சடவாதம். இதுதான் சடவாதம். இயந்திரங்களை கூடுதலாக இறக்குமதி செய்தால் இயந்திரங்களாகவே மனிதன் இயங்க தொடங்குவான். தொடர்பாடல் சாதனங்களை கூடுதலாக இறக்கி விட்டால் தொடர்பாடல் குறைஞ்சு போகும். லாஜிக். தொடர்பாடல் சாதனங்கள் கூட வந்தால் தொடர்பாடல் குறையும். நானும் என்ற மனைவியும் பக்கத்தில் இருப்போம். எனக்கிட்ட ஒரு தொடர்பாடல் சாதனம், அவகிட்ட ஒரு தொடர்பாடல் சாதனம். எங்க ரெண்டு பேர தொடர்பாடலும் இல்லாம போச்சிட்டேன். அவ ஒரு ஆளோட கைப்பா, நான் ஒரு ஆளோட கைக்கிறேன். வீட்டுக்கு என்ன சந்திக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தாலும் கதவு தட்டுவாங்க. அவர் இருக்கிறா, பாத்ரூமில் இருக்கிறார், வெயிட் பண்ணுங்க. டாய்லெட்டில் இருக்கிறார், வெயிட் பண்ணுங்க. சாப்பிட்றார், இருங்க சாப்பிட்டுட்டு வர்றார், அவர் வெயிட் பண்ணணும். நான் சாப்பிட்டு முடிச்சு தான் நான் மனைவியோடு இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, வீடு பூட்டி இருக்குது, வந்துட்டு திரும்ப பேத்துருவாங்க. இப்போ அப்படி இல்லை. இது எப்பவுமே ஒன்றில் இருக்கும், பாத்ரூம்லையும் இது இருக்கும். ஹலோண்டா டாய்லெட்டில் இருந்துக்கிட்டு பதில் சொல்றான், ஹலோண்டா இடுக்கி வச்சுட்டு சாப்பிட்றான், ஹலோ சொல்லுங்க சொல்லுங்கன்னு சாப்பிட்றான். அப்போ சாப்பிட கொலையாவது மனைவியோட பேச நேரம் இல்லை. அப்போ தொடர்பாடல் சாதனங்களை கூடுதலாக இறக்கி தொடர்பாடலை குறைச்சி போட்டாங்க. விளங்கிட்டா? தொடர்பாடல் இல்லாமல் போச்சு. இதுதான் சடவாதம். இந்த சடவாதம் என்கிறது என்னென்றால், நீ என்னையாலும் செய், அல்லாஹ்வை பற்றி சிந்திக்க கூடாது. மார்க்கத்தை பற்றி யோசிக்காத முஸ்லிம்கள் இவங்களை உருவாக்கணும்.